In the stillness between each bell, the Word of God is waiting to echo in our hearts. Welcome to Echoes of the Word. சகோதர சகோதரிகளே, இங்கிருந்து வெகு தொலைவில் காத்மாண்டுவின் பள்ளத்தாக்குகளில் உயரமாக ஒரு பழங்கால சடங்கு சுவாசிக்கிறது. ஒரு குழந்தை 3-4 வயது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவள் கூட்டத்தை தேடவில்லை, கூட்டம் அவளை தேடுகிறது. தாய்மார்கள் குழந்தைகளை அவளுடைய ஜன்னலுக்கு தூக்குகிறார்கள். பெரியவர்கள் குனிந்து வணங்குகிறார்கள். பூக்கள் பிரார்த்தனை போல விழுகின்றன. அனைவரும் காத்திருக்கிறார்கள் தரிசனத்திற்காக. ஒரு பார்வை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நம்பிக்கை. மனிதகுலம் ஒரு தெய்வ குழந்தையை தேடுகிறது. அழகானது, உண்மையுள்ளவர், முழுமையற்றது. எபிபனி வியக்க வைப்பதை வெளிப்படுத்துகிறது. மனிதகுலம் கடவுளை தேடவில்லை, ஆனால் கடவுள் தனது குழந்தைகளை தேடுகிறார். கூட்டம் மேல் நோக்கி செல்வதில்லை, ஆனால் அனைத்து நாடுகளையும் தன்னிடம் இழுக்கும் ஒரு குழந்தை. ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது, தேடல் தொடங்குகிறது. மந்திரவாதிகள் வெளியாட்கள், யூதர்கள் அல்ல, ஆசாரியர்கள் அல்ல, வானியலாளர்கள், தேடுபவர்கள். கடவுள் அவர்களின் மொழியை பேசினார். சுருள்கள் அல்ல, ஆனால் வானங்கள். சூரியன் அவரது அனைத்தையும் பார்க்கும் பார்வை. சந்திரன் நமது இருளுக்கு ஒளி. நட்சத்திரங்கள் அவரது மகிமையை கிசுகிசுத்தல். பெருங்கடல்கள் முடிவிலேயே அறிவிக்கிறது. மலைகள் வலிமையுடன் நிற்கிறது. பலர் அடையாளங்களை வணங்குகிறார்கள். மந்திரவாதிகள் அவர்களை பின்தொடர்ந்தனர். அடையாளங்களின் இறைவனிடம். ஏசாயா கூச்சலிட்டார், எழுந்திரு, பிரகாசி, உங்கள் ஒளி வந்துவிட்டதையும். ஒளி நுழைந்தபோது நட்சத்திரம் நகர்ந்தது. அதனால் அவர்கள் நகர்ந்தனர். வீடுகளை விட்டு வெளியேறினர். ஆறுதல், பாதுகாப்பு. ஒரு கேள்வியுடன் ஆபத்துக்களை கடந்தனர். புதிதாக பிறந்த ராஜா எங்கே? நாங்கள் அவரை வணங்க வந்துள்ளோம். மற்றவர்கள் தேடினர். ஏரோது பயத்தின் அரண்மனைகளிலிருந்து, எழுத்தாளர்கள் நிச்சயமான புத்தகங்களிலிருந்து. மந்திரவாதிகள் மட்டுமே வந்தார்கள். ஏன்? அவர்கள் வழிபட வந்தார்கள், கட்டுப்படுத்த அல்ல. நமக்கு முன் 3 இதயங்கள். ஏரோது புத்துணர்ச்சியூட்டும். பரிசுத்த வார்த்தைகளுக்கு பின்னால் வன்முறை. வேதபாரகர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், எதையும் விட்டுக் கொடுக்கவில்லை. மந்திரவாதிகள் மண்டியிடுகிறார்கள். அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். குழந்தையை காண்க மரியாளுடன். வேதவசனங்கள் கிசுகிசுக்கின்றன. அவர்கள் கீழே விழுந்து அவரை வணங்கினார்கள். பொன் ஒரு ராஜாவுக்காக, சாம்பிராணி கடவுளுக்காக, மயில் துன்பப்படும் இரட்சகருக்காக. அறியாமலேயே அவர்கள் நற்செய்தியை அவருடைய காலடியில் வைத்தார்கள். பவுல் பல நூற்றாண்டுகளாக கூச்சலிடுகிறார். மர்மம் வெளிப்படுத்தப்பட்டது. புறஜாதிகள் இணை வாரிசுகள். ஒரே உடல், ஒரே வாக்குறுதி. எந்த கோத்திரமும் விலக்கப்படவில்லை, எந்த தேசமும் மறக்கப்படவில்லை. எபிபனி இயேசு அனைவருக்கும். ஆனால் இதை கேளுங்கள், சர்ச். ஏரோதுகள் இன்னும் நம்மிடையே நடக்கிறார்கள். எப்போதும் முடிசூட்டப்படவில்லை, ஆனால் பயந்தவர்கள். பிரச்சனை ஒருபோதும் இயேசு அல்ல. பிரச்சனை அவருடைய கேள்வி. முழங்காலா? மாறு. வணக்கம். மந்திரவாதிகள் வேறொரு வழியில் விட்டுச் சென்றனர். எந்த கிறிஸ்துவின் சந்திப்பும் உங்களை மாறாமல் விடுவதில்லை. எபிபானி உங்களிடம் கேட்கிறார், உன்னுடைய இதயம் எது? அலட்சியமாக தெரிந்தாலும் மண்டியிடாத வேதபாரகரைப் போல, பயங்கரமான அதிகாரத்தை காக்கும் ஏரோது போல, வணங்குதல் மந்திரவாதிகளைப் போல. தங்கம் உங்கள் அன்பு, சாம்பிராணி உங்கள் பிரார்த்தனை, மிர்தம் உங்கள் துன்பம்,
எபிபானி தொட்டிலில் முடிவதில்லை. அது அங்கே தொடங்குகிறது. மந்திரவாதிகளை நினைவுகூர நீங்கள் இங்கே இல்லை. நட்சத்திரமாக மாற நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். விரக்தியில் ஒளி, வெறுப்பை உடைக்கும் மன்னிப்பு, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விசுவாசம், தேசங்களை ஈர்க்கும் இரக்கம். இந்த தேவாலயத்தை விட்டு வெளியேறு, வேறு வழியில் வசதியான நம்பிக்கையை நிராகரிக்கவும், பிரத்யேக வட்டங்களை நிராகரிக்கவும். எபிபானி கோருவது போல் எல்லா நாடுகளுக்கும் கிறிஸ்துவை தழுவுங்கள். எழுந்திரு, பிரகாசிக்கவும். உன் ஒளி வந்துவிட்டது. தேசங்கள் இன்னும் தேடுகின்றன. அவர்கள் அவரை உங்களில் கண்டுபிடிப்பார்களா? ஆமென். எபிபானி வாழ்த்துக்கள். Thank you for praying and reflecting with Echoes of the Word. If this helped you go a little deeper in faith, please like, share, and subscribe.